விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 132 திருக்கோவில் வாழ்த்து பாடல் என்று சொல்லி தலைப்பின் கீழாக அமைந்திருக்கிற இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம். மொத்தம் 18 வசனங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றன. இந்த திருப்பாடலிலே மையமாக இருப்பது ஆண்டவர் தங்குகின்ற இல்லம் எப்படி இருக்கும், அதை யார் கட்டுவார்கள், அதிலே இருக்கின்ற நபர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது இதோ திருப்பாடல் 132. இந்த திருப்பாடலிலே பார்க்கின்றோம், இதோ தாவீது அரசருக்கு கடவுள் தங்குகின்ற இல்லத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அவர் நினைத்த உடனே அவரால் கட்ட முடியவில்லை. காரணம் என்ன? 2 சாமுவேல் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் இறைவசனம் 1 முதல் 16 வரை உள்ள பகுதியை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்கிற போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து அவர் சொல்கிறார், இதோ நான் மிக பெரும் அரண்மனையிலே தங்குகிறேன், விலை உயர்ந்த பொருட்களை நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு இடமில்லையே. எனவே நான் அவருக்காக மிக பெரும் ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று தாவீது நாத்தானிடம் சொல்கிறார். இதை கேட்ட நாத்தானும் இதை கேட்ட ஆண்டவரும் இவ்வாறு சொல்கிறார். ஆண்டவர் நாத்தானிடம் கூறுகிற பதில், தாவீது எனக்காக ஆலயத்தை கட்டப்போவதில்லை, எனக்காக உறைவிடத்தை தாவீது கட்டப்போவதில்லை, மாறாக அவன் வழிமரபிலிருந்து அவனுடைய மகனே எனக்காக ஆலயத்தை கட்டுவார் என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் 5 வசனத்திலே பார்க்கிறோம். திருப்பாடல் 132 இறைவசனம் 1 முதல் 5 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம் தாவீதுக்கு அவருடைய விருப்பம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீது சொல்கிறார், நான் ஆண்டவருக்கென்று இல்லம் கட்டவில்லை என்று சொன்னால் நான் என் மெத்தையிலே படுக்க மாட்டேன், கண்களை மூட மாட்டேன், இமைகளை மூட மாட்டேன் என்று கூறுகிறார். ஆக தாவீதின் ஆவல் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. 2ஆம் பகுதியிலே 6 முதல் 8 வரை உள்ள பகுதி இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதோ ஆண்டவருடைய உறைவிடம், ஆண்டவருடைய பேழை, ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை சீயோனில் இருப்பதை அவர்கள் கண்டவுடனே அவர்கள் அனைவரும் அமைதியாக இல்லை, மாறாக ஓடி சென்று ஆண்டவரின் திருப்பேழைக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்து ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டோடைய கோவிலுக்குள் வந்தால், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் அமைதியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு செயலைத்தான் இதோ இந்த இறைவசனம் நம்ம கற்றுத்தருகிறது. 3ஆவதாக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவசனம் 9 முதல் 12 வரை உள்ள பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில் இருப்பவர்கள் யார்? குருக்கள். குருக்கள் அனைவருடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக குருக்கள் அனைவரும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள், ஆண்டவரால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள்,
அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் குருக்களுடைய தன்மையாக இருக்கிறது. இறைவசனம் 13 முதல் 15 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய இல்லம் கட்டுவதற்கு இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டுமா? அதுதான் இதோ இந்த பகுதியிலே தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரே சொல்கிறார், நான் என் உறைவிடத்தை சீயோனிலே வைக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். எதற்காக சீயோனில் வைக்க வேண்டும்? காரணம், அங்கே தான் மக்கள் ஏராளமான பேர் வருவார்கள். அதிலும் குறிப்பாக நான் அவர்களுக்கு உணவு கொடுப்பேன். அதை உண்பவர்கள் யார்? ஏழை எளிய மக்கள். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இல்லம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிறரன்பு செயல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக பார்க்கிறோம் இறைவசனம் 15 முதல் 18 வரை உள்ள பகுதியில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. குருக்கள், அதாவது ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே கட்டுகின்ற ஆலயத்திலே குருக்கள் அனைவரும் விடுதலையின் குருக்களாக இருப்பார்கள். மீட்பின் ஆடை என அவர்களுக்கு நான் உடுத்துவேன். அவர்கள் அனைவரும் ஒளி வீசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நான் திருப்பொழிவு செய்தேன். அந்த திருப்பொழிவின் வழியாக எல்லா மக்களுக்கும் ஒளியை கொடுக்கிற சிறந்த குருக்களாக, சிறந்த திருப்பணியாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் 132 முழுக்க கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தங்குகின்ற இடம் ஆலயம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமா? நாம் வர வேண்டிய இடம் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் தங்குகின்ற அந்த உறைவிடத்திற்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவருக்காக பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே, அற்புதமான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் 132 வழியாக ஆண்டவரே, உமது கோவிலுடைய வலிமை, உமது கோவிலுடைய மகத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே உணர்ந்து அந்த பிரசன்னத்தை பிறருக்கு கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாகவும் ஒளி கொடுக்கின்ற சிறந்த பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் வல்லமையும் தந்தருள்வீராக. இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.